வணக்கம். இன்றைக்கி வந்து ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான ஒரு காராசேவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க, 1/2 கப் அரிசி மாவு, 1 பங்கு கடலை மாவுனா அதுக்கு 1/2 பங்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயம். பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி வேண்டாம், வெறும் பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவர் வந்து காராசேவு சூப்பராக இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் உங்களுக்கு. உப்பு வந்து ஒரு 1 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அங்கேயும் அதுலேயும் பார்த்துக்கலாம். தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை ஒரு மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணியாக பிசைஞ்சிட வேண்டாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து முறுக்கு அச்சு இருக்குல்ல, அதை எடுத்துக்குவோம். ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு இடியாப்பத்துக்கு இல்லாத ஒரு ஹோலை விட கொஞ்சம் பெரிய ஒரு ஹோல் எடுத்துக்கணும். அந்த ஹோலில் வந்து காராச்சேவ் பண்ணணும். அச்சில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த உள்ளே வந்து எண்ணெயை தடவிட்டு இந்த மாவை நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் செஞ்சுருக்க இந்த அளவு வந்து இந்த ஒரு அச்சுக்கான அளவு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பிசைஞ்சு வச்ச மாவு வந்து இந்த முழு அச்சுக்கு அப்படியே கரெக்டாக இருக்குது. இதை ரெடி பண்ணி வச்சுப்போம். நம்ம இப்போ வந்து ஆயிலை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் வந்து ஆயில் சூடாகிட்டுருக்கு. ஆயில் ஹீட் ஆனதும் இப்போ நம்ம வந்து காராசேவ் சுட ஆரம்பிச்சிடலாம். சுடும்போது ஹீட்டை வந்து கொஞ்சம் லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அதோட மேலே வந்து அந்த புகை வரும்போது கை சூடாகும். ஸோ சுட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மேலே வந்து அந்த ஒரு கோல்டன் கலர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பின்னாடி திருப்பி வச்சுக்கோங்க. பின்னாடி சைடும் நம்ம வந்து நல்லா வேகணும். 2 சைடும் வந்து ஓரளவுக்கு நமக்கே வந்து தெரியும். அது பார்க்கும்போது கிறிஸ்பியாக இருக்கும். பார்க்கும்போது கொஞ்சம் எடுக்கும் போதே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ். நம்ம அதை காராச்சேவ் ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேஜ். இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு, ஒரு கிச்சன் டிஷ்யூ இருக்கும் இல்லையா, அதில் போட்டுருங்க. இதே மாதிரி மற்ற மாவையும் நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு ரெடி பண்ணிக்குவோம். ரொம்பவே ஈஸியான ஒரு டீ டைம் ஸ்நாக் இது. பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அதோட பூண்டு டேஸ்ட்டு, அதோட அந்த மிளகு தூள் எல்லாமே வந்து தாராளமாக நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்பைசியான காராச்சேவ், சாத்தூர் ஸ்பெஷல் காராச்சேவ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு கார்னிஷிங்காக நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து அதில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.